அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி, வாரத்தின் முதல் நாள், திங்கட்கிழமை. மனதிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊவா மாகாண சபை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட 11,380 விண்ணப்பங்கள் நிராகரிப்பு. இன்றும் பல பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை. நைஜீரியாவில் இபோலாவால் பாதிக்கப்பட்ட முதல் நபர் பூரண குணமடைந்து வீடு திரும்பினார். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. ஊவா மாகாண சபை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட 11,380 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் நேரடியாக இணைந்து கொள்கின்றார் பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது. வணக்கம். வணக்கம். வணக்கம் இர்ஷாத். சொல்லுங்கள். அதாவது ஏற்கனவே ஊவா மாகாண சபைக்கான அஞ்சல் மூல வாக்கெடுப்புக்கான காலக்கெடு விதிக்கப்பட்டது. ஜூலை மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வரையிலான 21 நாட்கள். உண்மையிலே காலக்கெடு முடிவடைய இருந்தது 10 நாட்களில், அதாவது 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி ஜூலை மாதம். இன்னும் 11 நாட்கள் அதிகரிக்கப்பட்டு மொத்தம் 21 நாட்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டன. அந்த தினங்கள் மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது என்று அனைவருக்கும் விசேடமாக ஊடகங்களின் ஊடாக தெளிவுபடுத்தப்பட்டன. இதன் அடிப்படையில் கிடைக்கப்பெற்ற பதுளை மாவட்டத்துக்கு 25,873 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றதில் 10,672 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மொனராகலை 19,985 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மொனராகலை மாவட்டத்துக்கு 16,164 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றதோடு அவற்றில் 10,672 ஏற்றுக்கொள்ளப்பட்டன. நீங்கள் கூறியது போல 11,380 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இதற்கான காரணம் முக்கியமாக பெரும்பாலான விண்ணப்ப படிவங்கள் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதிக்கு பின்னரே கிடைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக என்னிடம் இருக்கின்ற தகவல்களில் மொனராகலை மாவட்ட தகவலை கூறினால் நிராகரிக்கப்பட்ட 5,492 விண்ணப்பங்களில் 3,104 விண்ணப்பங்கள் தாமதமாக கிடைத்தமை காரணமாகவே நிராகரிக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக இதற்கு மேலதிகமாக தகவல்கள் பிழையான தகவல்களை சுமந்து வந்தவை, அதே போல உரிய விதத்திலே நிரப்பப்படாதவை காரணமாக நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களும் இருக்கின்றன. இவற்றில் ஒரு முக்கியமான விடயத்தை நான் உங்களுக்கு கூற வேண்டும். அஞ்சல் வாக்கு காலக்கெடுவின் ஆரம்ப நாட்களில், அதாவது ஜூலை மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஒரு 2 வாரங்களுக்குள் கிடைக்கப்பெற்று நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் பற்றிய முடிவுகள் அந்த விண்ணப்பதாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் அந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதிக்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் சரியான முறையிலே நிரப்பிய விண்ணப்பங்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எனவே இவை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டவையாக இருந்தாலும், விண்ணப்பங்கள் என்ற பெயரில் அளவிலே நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் முழுமையாக நிராகரிக்கப்பட்டவை என்று கூற முடியாது. நன்றி அந்த தகவல்களுக்கு. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு அரச மட்டத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தை மூலமே நிரந்தர தீர்வு காண முடியும் என கடற்றொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய 2 நாடுகளிலும் அரச பிரதிநிதிகள் பங்கேற்கும் ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டம் எதிர்வரும் 29ஆம் தேதி இந்திய தலைநகர் புதுடில்லியில் நடைபெறவுள்ளது.
மீனவர் பிரச்சினைகள் குறித்து அரசு மட்டத்தில் கலந்துரையாடும் வகையில் ஒருங்கிணைந்த செயற்குழுவை அமைப்பதற்கு இந்திய இலங்கை கடற்றொழில் அமைச்சர்களுக்கு இடையே ஏற்கனவே நடைபெற்ற சந்திப்பின் போது இணக்கம் காணப்பட்டிருந்தது. மீனவர் பிரச்சினை தொடர்பில் அரசு மட்ட கலந்துரையாடல் இறுதியாக 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கையில் நடைபெற்றிருந்தது. இதற்கமைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இரு நாடுகளினதும் அதிகாரிகள் முதற் தடவையாக சந்தித்து மீனவர் பிரச்சினைக்கான தீர்வு குறித்து கலந்துரையாட உள்ளனர். புதுடில்லியில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் இலங்கை சார்பில் கடற்றொழில் அமைச்சு மற்றும் வெளிவிவகார அமைச்சின் அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கையின் அபிவிருத்தி பயணத்தில் எதிர்நோக்கப்படுகின்ற பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்து ஆராயும் 4வது பாதுகாப்பு மாநாடு கொழும்பில் இன்று ஆரம்பமாக உள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ள சர்வதேச பிரதிநிதிகள் ஏற்கனவே வருகை தந்துள்ளதாக தேசிய பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக மையத்தின் பணிப்பாளர் பிரிகேடியர் ருவன் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். இந்த மாநாடு எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், மலேசியா, இந்தோனேஷியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 120 பிரதிநிதிகள் இம்முறை மாநாட்டில் கலந்து கொள்ளதாக பிரிகேடியர் ருவன் வணிகசூரிய குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சமாதான சூழல் அபிவிருத்திக்கு வழங்கும் பங்களிப்பு தொடர்பிலும் கடந்த சில வருடங்களாக நாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் இன்று ஆரம்பமாக உள்ள மாநாட்டில் கலந்தாலோசிக்கப்பட உள்ளது. அத்தோடு நாட்டுக்கு எதிரான சக்திகளை எதிர்கொள்வதற்கு ஏற்ற உள்ளக இயலுமையை அடிப்படையாக கொண்ட பாதுகாப்பு கொள்கையின் முக்கியத்துவம் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆராயப்பட உள்ளதாக பிரிகேடியர் ருவன் வணிகசூரிய மேலும் தெரிவித்துள்ளார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். இன்று மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். இது பின்னர் வடமேற்கு பிராந்தியங்களுக்கும் பரவக்கூடும். பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் வடமத்திய ஊவா கிழக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னலால் ஏற்படும் தாக்கத்தை தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக தமது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியத்தை பொறுத்தவரையில் காலி முதல் பொத்துவில் ஊடான திருகோணமலை வெளியான பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்களில் சாதாரண மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் காலி அம்பாந்தட்டை ஊடான பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த பிரதேசங்கள் இடையிடையில் சற்று கொந்தளிப்பும் காணப்படும். அத்துடன் இன்று காலை 5:30 மணியுடன் முடிவடைந்த கடந்த 21 மணித்தாளங்களில் காலி மாவட்டத்தில் 56.1 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், மொனராகல பிரதேசத்தில் 18.2 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும், இரத்தினபுரி பிரதேசத்தில் 16.1 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு கேள்வி, மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றதா? ஆம், இலங்கை தீவை சுற்றுள்ள ஆழ்கடல் பிரதேசங்கள் பலவற்றில் அமைதியாக இருக்கின்ற போதிலும் புத்தளம் முதல் காலி அம்பாந்தோட்டை உடான பொத்துவில் வரையான பிரதேசங்கள் மாத்திரம் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி வானிலை தொடர்பான அந்த தகவலுக்கு. யாழ் நல்லூர் கந்தனின் உற்சவத்தை முன்னிட்டு தமிழ் மொழிக்கும் மண்ணுக்கும் கலாச்சாரத்துக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் மிக பிரம்மாண்டமான முறையில் சக்தி FM, சக்தி டிவி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் இணைந்து நல்லூரில் சக்தி வளாகத்தை நிர்மாணித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தில் சக்தி FM ஊடாக நேரடியாக ஒளிபரப்பப்பட உள்ளன. இதற்கமைய யாழ் மண்ணின் பாரம்பரிய கலையகம் மற்றும் தமிழ் கலைகளை வெளிப்படுத்தும் வகையிலான பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நாளாந்தம் மாலை 6:30 முதல் 7:30 வரை சக்தி வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. யாழ் நல்லூர் கந்தனின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு சக்தி FM, சக்தி டிவி மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆகியன இணைந்து யாழ் நல்லூர் சக்தி வளாகத்தை நிர்மாணித்துள்ளன. உலகில் இதுவரை யாரும் கண்டிராத வகையிலான மிகவும் பிரம்மாண்டமான வெளியக வானொலி கலையகமும் சக்தி வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். 6 படை முருகனின் திருவுருவங்களை தாங்கிய வகையில் 60 அடி அகலத்திலும்
50 அடி உயரத்தையும் கொண்டு இந்த வானொலி கலையகம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த வெளியக வானொலி கலையகத்தின் வடிவமைப்பு முழுமையாக கைகளினால் வர்ணம் தீட்டப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். அலங்கார கந்தனின் அழகு உற்சவத்துடன் கைகோர்க்கின்ற யாழ் நல்லூர் சக்தி வளாகத்திற்கு சக்தி குடும்பம் சார்பில் உங்களை அழைக்கின்றோம். நீர்கொழும்பு பகுதியில் தங்கியிருக்கும் பாகிஸ்தான் புகலிட கோரிக்கையாளர்கள் மூலமாக மலேரியா தொற்று நோய் பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பில் சுமார் 1500 பாகிஸ்தான் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கியுள்ளனர். இவ்வாறு தங்கியுள்ள புகலிட கோரிக்கையாளர்களுக்கு விசேட சுகாதார வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நீர்கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி NK விஜயல தெரிவித்தார். பாகிஸ்தான் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இதன் ஒரு கட்டமாக அவர்களை இரத்த பரிசோதனைக்கு உட்படுத்தி அவர்களுக்கு மலேரியா நோய் உள்ளதா என்பது தொடர்பில் கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தங்கியுள்ள பாகிஸ்தான் புகலிட கோரிக்கையாளருக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாகவும் நீர்கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி NK விஜயலத் சுட்டிக்காட்டினார். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியில் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.